இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து ஆவணி அவிட்டம். ஆவணி அவிட்டத்தை பற்றி என்னென்ன செய்வாங்கன்ட்டு சொல்கிறேங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சமையல் வந்து கத்திரிக்காய் சாம்பார், மொச்சக்கொட்டை, உருளைக்கிழங்கு கூட்டு, ரசம், அவரைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் வறுவல், கீரை பொரியல். அதுக்கப்புறம் ஸ்வீட் செய்து வந்து கடலப்பருப்பு போலி செய்வாங்க. இன்றைக்கி போலி, வடை, பாயாசம். போலி செய்கிறதுக்கு வந்து கடலப்பருப்பு ஊற வச்சு ஒரு 2 விசில் போட்டு ஆற வச்சு தட்டில் போட்டு ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் வெல்லத்தை வந்து பொடியாக நறுக்கின்னு அதை வந்து ஒரு 5 ஏலக்காய் போடணும். அதில் போட்டு மிக்சியில் போட்டு எடுத்துக்கணும். 1 2 ரொம்ப நைஸாக பண்ணக்கூடாது. 1 2 போட்டு எடுத்துக்கணும். அதுக்காக போட்டு தண்ணி மாரி ஆகிடும். ஃபஸ்ட்டு போட்டு கட்டியாக எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் இதை போட்டு கொஞ்சம் திக்காகிடுங்க. பைத்தியம் பருப்பு கொஞ்சம் வேக வச்சு அது கூட மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து கட்டி வரும். நல்லா இந்த வெல்லம் போடும்போது பைத்தியம் பருப்பு போட்டு அரைச்சணும். அப்போ தான் வந்து நல்லா உருண்டை வந்து கரெக்டாக வரும். ஆயிடுச்சுன்னா அதுக்கப்பால் வந்து மாவு பிசைஞ்சு வச்சுக்கிறேன். அந்த பிசைஞ்சு வச்சுக்கிற மாவு எடுத்து காட்டுறேன். அதை வந்து மைதா மாவு போட்டு எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன். திரட்டுறதை வந்து காட்டுறேன் நான். இந்த மாதிரி வெள்ளை மாவு வந்து மைதா மாவு இந்த மாதிரி பண்ணி இதுக்குள்ளே வந்து இந்த பூரணத்தை வச்சு இந்த மாதிரி தட்டிக்கணும். இந்த மாதிரி தட்டிட்டு அடை மாதிரி தட்டிட்டு எடுத்துன்னு போய் தோசை தவாவில் நெய்யை தடவிட்டு இதை நல்லா 2 வாட்டி போட்டு எடுக்கணும். நல்லா செவுக்கு எடுத்துகிட்டு இது வரைக்கும் பாருங்கள். இதை மாதிரி பண்ணிக்கணும். ஏங்க இன்றைக்கி பண்டிகை எனக்கு. இன்றைக்கி எங்களுக்கு ஆவணி அவிட்டம் பண்டிகை. அதனால் இன்றைக்கி இதுதான் எங்களுக்கு. நீங்கள் சாப்பிடுங்க வந்து.